வெல்கம் பேக் டு யுவர் மிஸ்டர் பாய் தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிரானி 2 மெயின் டோர் எஸ்கேப் வீடியோ பார்க்குறாங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, இப்போ வாங்க இதை அழுத்து விட்டு நம்ம பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். அப்போ தான் கிராணி வந்தால் தெரியாது. இங்கே என்ன தெரியுது? கிராண்ட்பா வந்தாச்சு, கிராணியும் வந்தாச்சு. வாங்க நம்ம நைஸாக மேலே ஓட்டிடலாம். மேலே என்னடா பொருள் கிடைக்கும்? இதுக்குள்ளே என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம். இதுக்குள்ளே ஸ்டன் கன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் கிடைக்காது. இதுக்குள்ளே கட்டிங் பேஸ் செம்ம தேவை. இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இதை தள்ளுடு, கட் பண்ணு. ஓகே, வாங்க இப்போ ஸ்டன் கன்னை தேடி வர அலையணும். இது ஹெலிகாப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலா? அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? சீக்கிரம் திறந்து விடு. ஃப்ரெஞ்ச் இருக்குன்னா இப்போ உள்ளே எதுவுமே இருக்காது. எதுக்கோ பார்ப்போம். நான் நினச்ச மாதிரி உள்ளே எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ வாங்க நம்ம கீழே இறங்கி போகலாம். இங்கே என்னடா இருக்குது? இதுக்குள்ளே என்ன கிடக்கும்? ஸ்டன்கன் இங்கேயே கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபோட்டோ தானா? ஏமாற்றிட்டானுங்க. ஓகே, இப்போ வாங்க. என்னது, யாரோ வர மாதிரியே இருக்குது. கிராணி, இப்போ நான் வேறு கன் இல்லாமல் எப்படா சமாளிப்பேன்? ஓகே, வாங்க மேலே போய் பார்க்கலாமா? போயிடலாம். போடா ஸ்பீடாக போடா. கிளவன் பார்த்துட்டானா நல்லா சாகணும்டா. இதுக்குள்ளே பாத்ரூம்குள்ளே நம்ம செக் பண்ணோமா? இல்லை ஹெலிகாப்டருக்கியா? ஏன்டா ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணும்போது தராதிங்கடா, பண்ணாத போது கொடுத்துட்டே இருங்கடா எல்லாத்தையும். பியானோ கீழே என்ன இருக்கும்? வாங்க, ட்ராப்பர் செட் பண்ணியிருக்குது அந்த கிழவி, அதானே. ஓகே, இப்போ நான் கீழே வந்து பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லை. இப்போ மேலே ஏறிப்போ. ஸ்பீடாக போடா. இங்கே ஒன்றும் இல்லை. என்னது அது? ட்ராப்பா? ஓகே, ரிமூவ் பண்ணு. என்ன பின்னாடி ஓகுது? ரிமூவ் பண்ணி தூக்கி போடு. கிளம்பி பார்த்துருச்சா? ஓகே, இப்போ வாங்க. ஒன்றும் கிடைக்கல. இங்கே என்ன? இப்போ ஒளிஞ்சுப்போம். ஆனால் கிராணி பார்த்துருச்சே. கேள்வி ஓட்டிப்போ. ஓகே, இப்போ வாங்க நம்ம மேலே போகலாம். எங்கே யாரும் இல்லையா? எப்பா, இதுக்குள்ளே என்ன இருக்கும்? திறந்து விடு. இதுலேயே இது பேர் என்ன? ஸ்பார்க் பிளக்கு. அது தேவைப்படாது. ஃபோட்டோ பீஸ் தேவைப்படாது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன? ஒன்றும் கிடைக்கல. எப்படி நான் கிராண்ட்பாவை போடுவேன்? ஆமாம், இங்கே ஒரு ட்ராவ் இருந்துச்சு. இதுக்குள்ளே செக்யூரிட்டிக்கு. இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே வெப்பன் கீ கிடைக்குமா? கேஷ் கேண்டில். இங்கே ஒரு ட்ரா இங்கே இருக்குது. இங்கே தோற வெப்பன் கீ. சத்தாங்கடா எல்லோரும். வாங்கடா, இப்போ வாங்கடா, முடிச்சா. இப்போ நம்ம டல்லுன்னு கீழே போயிட்டு வெப்பன் கீ எடுக்கிறோம். கிராண்ட்பாவையும் போடுறோம். வெப்பன் கீ எடுக்கும்போது கிராணி வந்துருச்சு, மனசே விட்டுருவேன். இந்த வீடியோவுக்கு 60 லைக்னா 40 வியூஸ் போயிடுச்சு. நான் இதை என்ன சொல்கிறது, இதில் நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க சத்தம் போடுவோம். ஏய் கிராணி, முடிஞ்சா வாணி. ஓகே, இது போட்டு சாக மாட்டேங்குது. கிளவி எங்கே? வந்துருச்சு. கிளவி சாகு. செத்துருச்சா? அப்பாடா. இப்போ இந்த கிழவனை வேறு இது பண்ணும். புல்லட் வேறு இல்லை. மேலே போயிடலாமா? இல்லை, இங்கே ஒரு புல்லட் இருக்குமே. ஒன்று என்ன, 2 இருக்குது. கிழவா, எங்கே தான் நீ? கிளம்பி வா. எங்கடா இருக்க? யாருங்க இந்த பேய்? மூஞ்சியை பாருங்க. இப்போ பாருங்கள், தள்ளு விட்டுறீ கிழவன் வருவான் பாரு. ஹுஷு, என்னடா ஐசியூ? நான் போடுறேன்டா ஐசியூடா. இப்போ எடுத்துகிட்டு மேலே போயிடணும். மேலே போய் ஓட்டணும்னா கேமை ஓட்டணும்.
திறந்து விடு. என்னம்மா அவனா கண்டுபிடிச்சி பார்த்த மாதிரி ஐயோ அப்படிங்கிறான். நான் கண்டுபிடிச்சி கூப்பிட்டான்டா அவனைய. அவன் வேறு அப்படி நினச்சிட்டு இருக்கான், நம்ம தான் இவனை கூப்பிட்டான். சத்தான்டா ஐஷியூ அப்படிங்கிறான். சியூனா நீ போயிட்டு வாடா, என்ன ஏன்டா சொல்கிற? டோர் ஹேண்டிலு இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடு. இன்னும் பேட்லாக்கி, ஹேமரு, அப்புறம் காக் வீல் இது கிடச்சிருச்சுன்னா நம்ம எஸ்கேப்பு. காக் வீல் எங்கே இருக்கும்? காக் வீல் எங்கே இருக்கும்? மீட்டா நான் அதுக்கு அவனை அடித்தே ஓட்டுருவேன்டா. காக் வீல் எங்கே இருக்குது? ஐ டோன்ட் லைக் இட், ஐ அவாய்ட். பட் காக் வீல் லைக்ஸ் மீ, ஐ கேன்ட் அவாய்ட். ஓகே, கேஜிஎஃப் டைலாக்லாம் பேசி என்னடா அவனை போகிற எஸ்கேப்பை மூட்டுறான்னு நீங்கள் கேட்பீங்க. நல்லா தெரியுது. இப்போ வாங்க, ஃபோட்டோ ஆஃபீஸ்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையே இல்லை, தூக்கி போடு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்லெண்டர் மேன் இடத்துல தான் பேட்லாக்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்ணை எடு. புல்லட் எங்கடா இப்போது? அங்கே எடுத்தோம்ல, அங்கேயே போய் புல்லட் எடுக்கணும். நான் ஒரு அட்டியுமே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், இன்ன வரைக்கும் நான் ஒரு அட்டி கூட வாங்கலை. ஃபஸ்ட்டு நாள்லேயே முடிக்க போனேன். ஓகே வாங்க. எட்டுக்கால் பூச்சிய வாடா, ஸ்பீடாக வா. போட்டு உள்ளே என்ன இருக்குது? உள்ளே ஹேமரு, கண்ணை தூக்கி போட்டுடலாமா? இப்போ எட்டுக்கால் பூச்சியை சுட்டானே, அதுங்க ரெண்டும் வந்துருச்சுன்னா நோனோ அதுங்களையும் சுடணும். இப்போ இங்கே கண்ணு இருக்கா? இருக்குது. எட்ரா ஆமோ, ஷார்ட் கன் ஆமோ. இதை தள்ளுவிட்டா தான் வருமாம்மா. கிளவி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுது. ஓகே, தள்ளுவிட்டாச்சு. அதேமாரி வா கிளவி, ஸ்பீடாக வா, நீ ஸ்பீடாக வா. அப்போ தான் எனக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். கண்ணை கீழே ஓட்ட தான் வருமாம்மா. இப்போ பாருங்க, அட்டிக்கு அட்டியில் அந்த கிளவியை மூஞ்சியெல்லாம் பறக்கும் பாருங்க. வந்துட்டியா? வா வா வா. என்னங்க உண்மையிலே பறந்துருச்சு. கிளவி சுட்டதுக்கே பறந்துட்ட போல நீயே. பாருங்களேன், ஒரு சுடு தாங்க சுட்டேன், அப்படியே அடிச்சு பறகுது கிளவி. ஷார்ட் கன்னா அவ்வளோ பெருசோ? ஓகே, இந்த கைமை வந்துடுவானா? அந்த மாங்காய் மண்டையை வந்தாலும் வந்துடுவான். நம்ம எதுவே இருந்தாலும் ஓடிடலாம். மண்டையில் எவ்வளோ மூளை பார்த்தீங்களா அந்த கேள்வனுக்கு. அவன் அங்கேயே தான் நிற்பான், நம்ம அந்த சைடு போனால் அடிச்சிடுவான். தள்ளுட்டு பாருங்க, வரான் பாரு. என்னடா ஐசியூ, போயிட்டு வாடா வீட்டுக்கு, ஐசியூ அப்படிங்கிறான். ஓகே, இப்போ வாங்க, இங்கே இவன்ட்டு இருக்கிற குரோபார் எடுத்து அந்த 2 இடத்தையும் உடச்சிடணும். மேலே ஒன்று, கீழே ஒன்று. அப்புறம் 4வது வந்து 4னா மேலே ஒன்று கீழே ஒன்று உடச்சாச்சு. அப்புறம் இன்னும் 2 பக்கம் உடைக்கணும். போக போக பார்ப்பீங்க. 1 2. இப்போ பேட்லாக்கியும் அப்புறம் வேறு என்ன கேட்டேன்? காகிலாம் கச்சா நம்ம எஸ்கேப்புங்க. க்ரோபார் கீழே ஓட்டுன்ட்டா மேலே போய் எங்கே உடைப்பேன்? மேலே என்ன வேறு இருக்குது? ஒருவேளை காகிவியல் அதுக்குள்ளே இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. மேலே போய் பார்த்துப்போம். காகிவியல் 2 ஆளும் இருக்கும். காகிவிலே இருக்கியா? அடா பாவீங்களா, போட் கீழே கொடுத்தியா மாற்றிட்டீங்களாடா. ஓகே, இப்போ கீழே வந்து காலை உடச்சாச்சு. அதை எடுத்துகிட்டு வந்தேன். நினச்சேங்க இதுக்குள்ளே தான் காகிவியல் இருக்கும்னு. எடுத்துகிட்டு போய் கீழே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இவனுக்கு கால் வேறு உடஞ்சிருச்சா. அந்த கிராணி 1ல் இது பேர் காகி வீலு, கிராணி 2ல் இது ஹேண்டு வீலு, கிராணி 3ல் என்ன வீலு தெரில. இப்போ என்ன மாட்டுறது? இது என்ன இடம்? வாங்க சீக்கிரம் போய் மாட்டு விட்றா. மாட்டியாச்சு. சுற்றணுமா? சுற்று 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 சுற்றி சுற்றியாச்சியா. ஸ்பீடாக மேலே ஏறுறான். அந்த இடம் ஓப்பன் ஆச்சா. பேட்லாக்கி கிடச்சா நம்ம எஸ்கேப்புங்க. எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். பேட்லாக்கி கிடச்சிருச்சு, எஸ்கேப்பு முடிஞ்சிருச்சு. நான் நினைக்கிறேன் அந்த ஸ்லெண்டர்மேன் இடத்துல தான் இருக்கும். இல்லை, எதுக்கும் அந்த கீழே இருக்குங்க. இப்போ நான் எங்கே போவேன்? ஸ்லெண்டர்மேன் இடத்துக்கு போவேனா கீழே போவேனா? கீழே போய் பார்த்துடலாமா, இல்லை ஃபஸ்ட்டு ஸ்லெண்டர்மேன் இடத்துக்கு போகலாமா? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம் தான் நல்ல முடிவு எடுக்கணுமே. ஃபஸ்ட் நான் புல்லட் எடுக்கணும்.
இப்போ இந்த கேவிங்க வந்துருச்சா? ஷாவு கேவி. இப்போ இந்த கேவிங்க மட்டும் வரமாட்டான், லேட்டாக வருவான். இப்போ நம்ம கீழே இறங்கி அந்த சைடு வந்து என் சைடு பார்த்தோன்னா நின்றுருப்பான். இருங்க பாட்டை போடுவேன். த ஸ்கேவியும் பாட்டு நல்லா தான் இருக்கு. கேவி நீ ஓரமாக இல்லையா? வந்துட்டாரு, வந்துட்டான்டா கெல்வேன். ஓகே வாங்க நம்ம கீழேயே போய் பார்ப்போம். க்ரோபாரை எட்டு கீழே மட்டும் பேக்லாம் கேட்க தவிர வேறு ஏதாவது கச்சுது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம், அதுக்குள்ளே இப்படி பண்ணிக்கிட்டீங்களாடா. சரிங்க, வேறு எந்த இடத்த நான் பாக்கி விட்டுருக்கேன்? ஏங்க ஸ்லெண்டர்மேன் இடத்த தவிர வேறு எல்லா பக்கமும் பார்த்தாச்சுங்க. அந்த ஸ்லெண்டர்மேன் இடத்துக்கு போகணும். ஃபஸ்ட்டு இந்த கிராண்டிங்களை போடணும். கைவி கைவி நீங்கள் கைவி ஸ்பீடாவா, உன்னை போட்டு தள்ளித்தான் நான் அவன் இடத்துக்கே போவேன். நிற்கிது வருங்க, பச்சக் போடே. என்னது ராஜு? இல்லை இப்போ எவனோ நின்றுருந்தானே. கைவா ஏங்க குச்சி தெரியுதுங்க, எடுங்க தள்ளோட்டு கீழே வர பார்ப்போம். ஏன் என்ன இது ஜக்குன்னு அவர மாட்டேங்குதியா? கைவா டேய் கைவா, ஏங்க குச்சி தெரியுதுங்க. இப்போ பாருங்க, ஏங்க உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே பாருங்க குச்சி தெரியுதா தெரியலையா? பாருங்க இப்போ வருவான் பாருங்க. குச்சி தெரியுது, வந்துட்டான் பாருங்க. வைக்கானதான்டா கேள்வா உனக்கு மண்டையில் மசாலா இருக்கோ இல்லையோ, ஆனால் உனக்கு மோல் அதிகமாக இருக்குடா. அது பார்த்தீங்களா, அவன் கிராணி அடிச்சுட்டு மேலே வருவான், நம்ம ஒழிஞ்சு நின்று சுட்டுறலான்ட்டு இருக்கிறான். அடிச்சிடலான்ட்டு இருக்கிறான், வாய் குளறிக்கிட்டே இருக்குது. ஓகே இந்த கன்னை தூக்கி மேலே போடுறா ஸ்பீடு. இந்த கன்னை தூக்கி மேலே போட்டு கீழே வந்து அதை எடுத்து இதை சுட்டணும். புல்லட்டை போட்டு சுட்டாச்சு. இப்போ கீழே போய் செயின் கட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கும். இதை தவிர வேறு எந்த இடத்துலையுமே இருக்காது. யாரா இவன்? ஓஹோ இது ஸ்லெண்டர்மேன் வீடுங்க. கிராணி வந்து ஸ்லெண்டர்மேன் அடிச்சு கொண்டுட்டு ஸ்லெண்டர்மேன் அடித்து அதுக்குள்ளே புதைச்சிருச்சு. இது அவங்க இருந்த வீட்டை இவங்க ஆக்கிரமிச்சிருச்சுங்க. இதுதான் கிராணியோட பொழிப்பு. இந்த கிராணிக்கு இந்த தேவையில்லாத வேலை. ஸ்லெண்டர்னா அதனால தான் கோஸ்டாக ஆகி ஸ்லெண்டர்னா எக்ஸ்னு ஒரு கேமில் அது இருக்குது. ஓகே இந்த எஸ்கேப்பை நம்ம முடிச்சிட்டோம். எங்கடா எண்டு கடையே வரல. டேய் த ஏன். ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மேலே இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மிஸ்டர் பை தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மேல் நிறைய வீடியோ பார்க்க அந்த சேனலையே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.